இன்றைய தமிழ் செய்தி. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை இப்போது பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தமிழ்நாட்டில் மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா மாவட்டங்களின் குறுவை மற்றும் சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பது தொடர்பாக இன்று முக்கிய நடவடிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைவாக இருப்பதால் சம்பா சாகுபடிக்கு போதுமான காலத்திற்கு தண்ணீர் கிடைக்குமா என்ற கவலை விவசாயிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. 45 நாட்களுக்கு மட்டும் தண்ணீர் திறப்பது போதுமானதாக இருக்காது என்றும் குறைந்தபட்சம் 90 நாட்கள் தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டினால் மட்டுமே சம்பா சாகுபடிக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை முதல் செங்கல்பட்டு வரையிலான போக்குவரத்து நெரிசலை குறைக்க உயர்மட்ட சாலை அமைக்கும் திட்டம் குறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவுள்ளது. தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரையிலான உயர்மட்ட சாலை திட்டத்தை மத்திய அரசுடன் ஆலோசித்து செயல்படுத்த இருப்பதாக தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் இருந்து சென்னை விமான நிலையம் வருவதற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சுமார் 3 மணி நேரம் வரை ஆகிறது என்று சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அமைச்சர்கள் தங்கள் துறைகளின் அறிவிப்புகளை விவாதத்திற்கு முன்பாகவே வெளியிடும் புதிய நடைமுறை குறித்து எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் முதலில் அறிவிப்புகளை வெளியிடுவது திரைப்படத்தில் கிளைமாக்ஸ் காட்சியை முதலில் காட்டுவது போன்றது என்று தங்கம் தென்னரசு நகைச்சுவையாக கருத்து தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை விவாதங்களில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே தொடர்ந்து கருத்து மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. மக்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வேண்டிய சட்டப்பேரவையில் தேவையற்ற மோதல்கள் ஏற்படுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை நேரத்தை மக்கள் பிரச்சினைகளுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும்போது எவ்வளவு பணம் வைத்திருக்கலாம் என்பதற்கு ஒரே மாதிரியான விதிமுறைகள் உள்ளதா என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு ஊழியர்களின் பண பரிவர்த்தனைகள் பெரும்பாலும் டிஜிட்டல் முறையில் நடைபெறுவதால் பணம் வைத்திருப்பதற்கு ஒரு வரம்பு நிர்ணயிப்பது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களிலும் உற்பத்தித் துறையிலும் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மாநாட்டில் தமிழ்நாட்டை இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு தலைநகரமாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அமைப்பும் ஐடி மெட்ராஸும் இணைந்து டிஜிட்டல் அமைப்புகளை தணிக்கை செய்வதற்கான சிறப்பு பயிற்சி திட்டத்தை தொடங்கியுள்ளன. அரசு துறைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரித்து வருவதால் டிஜிட்டல் அமைப்புகளை தணிக்கை செய்யும் திறன் அதிகாரிகளுக்கு தேவைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குழந்தை விற்பனை தொடர்பான வழக்கில் தாய் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 நாட்களே ஆன பெண் குழந்தையை ஆந்திராவைச் சேர்ந்த தம்பதியிடம் பணத்திற்காக விற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போலீசார் விசாரணை நடத்தி குழந்தையை மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. சென்னையைச் சேர்ந்த 5 பேர் நேபாள வெள்ளத்தில் இருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பாதுகாப்பாக இருப்பது குடும்பத்தினருக்கு நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மற்றொரு யாத்திரை குழுவில் 49 பேரின் நிலை குறித்து இன்னும் முழுமையான தகவல் கிடைக்கவில்லை. இந்த குழுவில் சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறவினர்கள் காணாமல் போனவர்களை விரைவாக கண்டுபிடித்து மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சில யாத்ரீகர்கள் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருப்பதால் குடும்பத்தினர் கவலையில் உள்ளனர். நேபாள வெள்ளத்தால் தொலைத்தொடர்பு மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சிக்கியிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. சென்னை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கலாம் என்று வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது வானிலை எச்சரிக்கையை கவனிக்க வேண்டும். மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநாராயணகுரு பிறந்தநாளை முன்னிட்டு இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மின்சார இணைப்புக்கான புதிய நடைமுறை தொடர்பாக முக்கிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிய மின் இணைப்புகளுக்கான விண்ணப்பங்களில் இனி கள ஆய்வு தேவையில்லாத வகையில் நடைமுறை எளிமைப்படுத்தப்பட உள்ளது. இதனால் புதிய மின் இணைப்பு பெறும் பணிகள் விரைவாக நடைபெற வாய்ப்பு உள்ளது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான தயாரிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.
டிஜிட்டல் முறையில் நடைபெறவுள்ள கணக்கெடுப்பில் பொதுமக்களிடம் பல்வேறு தகவல்கள் கேட்கப்படும். தவறான தகவல் அளித்தால் அபராதம் விதிக்கப்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சென்னையில் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொறுப்பு தொடர்பான புதிய முயற்சி கவனம் பெற்றுள்ளது. மெட்ராஸ் நகரத்தின் பாரம்பரிய காட்சிகளை கோல வடிவில் கொண்ட அஞ்சல் அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த அஞ்சல் அட்டைகள் சிறப்பு குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மதுரையில் இருந்து புதிய ஆயுர்வேத தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை ஆம்பே நிறுவனம் அறிவித்துள்ளது. மதுரை ஆலையில் தயாரிக்கப்படும் புதிய தயாரிப்புகள் செப்டம்பர் மாதத்தில் சந்தைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்திய செய்திகளுக்கு செல்லலாம். நேபாளத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய திடீர் வெள்ளம் சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேபாளம் மற்றும் திபெத் எல்லைப் பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பல 100 பேர் உயிரிழந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். நேபாள வெள்ளத்தில் இந்தியர்களும் அதிக அளவில் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய அரசு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இந்தியர்களுக்கு உதவுவதற்காக அவசர தொடர்பு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. நேபாளத்தில் சிக்கியவர்களை மீட்க அந்நாட்டு ராணுவம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சுரங்கப்பாதையில் சிக்கியிருந்த நூற்றுக்கணக்கானோர் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாள வெள்ளம் காரணமாக இந்தியாவின் சில வட மாநிலங்களிலும் வெள்ள அபாயம் குறித்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மணிப்பூரில் பாதுகாப்பு தொடர்பான பதற்றம் தொடர்கிறது. தாக்குதல் சம்பவத்தில் 4 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய அரசு நாட்டின் எல்லை பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறது. எல்லை பாதுகாப்பு தொடர்பான உபகரணங்கள் மற்றும் ராணுவ வாகனங்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் ரயில்வே பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. ரயில்களில் விபத்துகளை தடுக்கும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் சேவைகள் மற்றும் இணைய அடிப்படையிலான அரசு சேவைகளின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் மின்னணு சாதன உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிப்பது அரசின் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக உள்ளது. இப்போது உலக செய்திகளுக்கு செல்லலாம். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் உலகின் முக்கிய செய்தியாக மாறியுள்ளது. மீட்பு நடவடிக்கைகளில் பல நாடுகள் தங்கள் உதவிகளை வழங்கி வருகின்றன. நேபாளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நேபாளத்தின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளதால் மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பல பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மனிதாபிமான உதவி அவசரமாக தேவைப்படுகிறது. சர்வதேச நாடுகள் பேரிடர் மேலாண்மை மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகள் குறித்து மீண்டும் கவனம் செலுத்தி வருகின்றன. அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சர்வதேச பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் பேச்சுவார்த்தைகளில் முக்கிய இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு ஆசிய பகுதியில் நிலவும் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தைகளில் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றனர். கச்சா எண்ணெய் விலை மாற்றங்கள் உலக பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இப்போது வணிகம் மற்றும் பங்குச்சந்தை செய்திகளுக்கு செல்லலாம். நேற்று இந்திய பங்குச்சந்தையில் கடும் ஏற்ற இறக்கம் காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் 539 புள்ளிகள் சரிந்து 76,933 புள்ளிகளில் முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி 116 புள்ளிகள் குறைந்து 24,090 புள்ளிகளில் முடிவடைந்தது. இன்று காலை இந்திய பங்குச்சந்தை சற்று உயர்வுடன் தொடங்கும் வாய்ப்பு இருப்பதாக சந்தை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலக சந்தை நிலவரம், அமெரிக்க பெடரல் ரிசர்வ் தொடர்பான எதிர்பார்ப்புகள், கச்சா எண்ணெய் விலை மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நடவடிக்கைகள் இன்று சந்தையை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகளாக உள்ளன. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேற்று இந்திய பங்குகளில் விற்பனை செய்துள்ளனர். அதே நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அவர்களின் முதலீட்டு நிலவரத்தை முதலீட்டாளர்கள் கவனித்து வருகின்றனர். கச்சா எண்ணெய் விலை உலக சந்தையில் தொடர்ந்து முக்கிய காரணியாக உள்ளது. எண்ணெய் விலை உயர்ந்தால் இந்தியாவின் இறக்குமதி செலவு அதிகரிக்கும் என்பதால் பங்குச்சந்தை மற்றும் ரூபாய் மதிப்பில் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தங்கத்தின் சர்வதேச மற்றும் இந்திய சந்தை விலைகளிலும் தொடர்ந்து ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. சென்னையில் தங்கத்தின் விலை உள்ளூர் நகைக்கடை நிலவரத்தை பொறுத்து மாறுபடக்கூடும். வெள்ளியின் விலையிலும் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குபவர்கள் அன்றைய நகைக்கடை விலையை உறுதி செய்து கொள்வது நல்லது. இப்போது சினிமா செய்திகளுக்கு செல்லலாம். இன்று தமிழ் சினிமாவில் வெளியாகும் புதிய படங்கள் மற்றும் புதிய திரைப்படங்களைப் பற்றிய தகவல்கள் ரசிகர்களிடையே கவனம் பெற்றுள்ளன. கேவின் மற்றும் நயன்தாரா நடிப்பில் உருவான ஹாய் திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படம் காதல் மற்றும் நகைச்சுவை கலந்த கதைக்களத்தில் உருவாகியுள்ளது.
அர்ஜுன் தாஸ் மற்றும் அதிதி சங்கர் நடிப்பில் உருவான ஒன்ஸ் மோர் திரைப்படமும் இன்று வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்தின் வெளியீடு தொடர்பாக ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஷர்வானந்த் மற்றும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் உருவான போகி திரைப்படமும் இன்று வெளியீட்டுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படம் பல மொழிகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் தென்னிந்திய திரைப்படங்களின் புதிய வெளியீடுகள் காரணமாக இந்த வார இறுதியில் திரையரங்குகளில் போட்டி அதிகரிக்கலாம். ஓடிடி தளங்களிலும் புதிய திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள் வெளியாகி வருகின்றன. சினிமா ரசிகர்கள் புதிய படங்களின் விமர்சனங்கள் மற்றும் வசூல் நிலவரங்களை தொடர்ந்து கவனித்து வருகின்றனர். இப்போது விளையாட்டு செய்திகளுக்கு செல்லலாம். இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் தொடர்ந்து கவனம் பெற்றுள்ளது. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றியை நோக்கி சென்ற நிலையில் இலங்கை வீரர்களின் போராட்டத்தால் போட்டி கடுமையாக மாறியுள்ளது. இலங்கை வீரர் சோனல் தினுஷாவின் சிறப்பான ஆட்டம் இந்திய அணிக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது. மழை காரணமாகவும் போட்டியின் நிலைமையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்திய கிரிக்கெட் அணியின் அடுத்தடுத்து சர்வதேச தொடர்களுக்கான தயாரிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் நடைபெறவுள்ள கிரிக்கெட் தொடர்களில் மேற்கு இந்திய தீவுகள், இலங்கை, ஜிம்பாப்வே மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் கார் பந்தய ரசிகர்களுக்கும் முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் போட்டியின் முதல் சுற்று செப்டம்பர் மாதம் கோயம்புத்தூரில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூரில் உள்ள கார் மோட்டார் ஸ்பீட்வே மைதானத்தில் போட்டிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மகளிர் விளையாட்டு அணிகளும் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்று வருகின்றன. விளையாட்டு வீரர்களின் ஒலிம்பிக் தகுதிச் சுற்று மற்றும் சர்வதேச போட்டி தயாரிப்புகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இன்றைய முக்கிய செய்திகளில் மீண்டும் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மிகப்பெரிய பேரிடராக மாறியுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் பலர் அங்கு சிக்கியுள்ள நிலையில் சிலர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது தொடர்பாக விவசாயிகளின் கோரிக்கைகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரையிலான உயர்மட்ட சாலை திட்டம் குறித்து தமிழக அரசு ஆலோசனை நடத்தவுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு சில மாவட்டங்களில் தொடர்கிறது. சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் புதிய மின் இணைப்புகளை விரைவாக வழங்கும் வகையில் புதிய நடைமுறை அறிமுகமாக உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான தயாரிப்புகளும் நடைபெற்று வருகின்றன. இந்திய பங்குச்சந்தை நேற்று சரிவை சந்தித்த நிலையில் இன்று காலை சற்று உயர்வுடன் தொடங்கும் எதிர்பார்ப்பு உள்ளது. உலக சந்தை நிலவரம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை மாற்றங்களை முதலீட்டாளர்கள் கவனித்து வருகின்றனர். தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளிலும் தொடர்ந்து ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. தமிழ் சினிமாவில் இன்று பல புதிய திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா மற்றும் இலங்கை கிரிக்கெட் போட்டி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கோயம்புத்தூரில் நடைபெறவுள்ள தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் போட்டிக்கும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதுவரை இன்றைய முக்கிய தமிழ் செய்திகள் பார்த்தோம். மேலும் முக்கிய செய்திகள் மற்றும் உடனடி செய்தி தகவல்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த செய்தி வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இதுபோன்ற தினசரி செய்திகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.